ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம் படிச்சுட்டு இருக்கோம். பகவான் என்ன சொன்னார்? என்னுடைய இந்த மேலான விபூதியை யாரு உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிலைத்த பொருளில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுகிரகமானது கிடைக்கும். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு 7வது ஸ்லோகத்துல டிக்ளேர் பண்ணார் பகவான். அவிகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. அவிகம்பேன யோகேனா என்ன பார்த்தோம்? நம்ம அசையாது இருக்கக்கூடிய, எதுல அசையாம இருக்கிறது? இந்த ஞானத்துல நிஷ்டை பெற்று அசையாமல் இருப்பது, எங்கும் இருக்கும் அந்த பரம்பொருளை பற்றிய அறிவில் நிலைத்து இருப்பது. அதனாலதான் சொன்னேன், நிலைத்த பொருளில் நிலைத்து இருப்பது. அது கிடைச்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? இந்த நடவடிக்கைகள் எதை அவர்கள் மேலான பொருளாக அறிந்து அடைந்தார்களோ, அந்த ஞானத்தை அவர்கள் பெற்றார்களோ, அதை பற்றி மட்டுமே மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு இருப்பார்கள். இதுதான் ஞானி லட்சணம் சொல்ற. எப்படி இருப்பார்கள் அவர்கள் அப்படின்னு. பொதுவா ஞானிகள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா, தன்னை விட மேலானவர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் பிரயாசைப்படுவார்கள். அவர்கள் சொல்றதையெல்லாம் கேட்டுக்கணும்னு விரும்புவார்கள். தனக்கு சமமானவர்களை பார்க்கும் பொழுது, பியர்ஸ்னு சொல்றோம் இல்லையா, கூட சேர்ந்து படிச்சவங்களை பார்க்கும் பொழுது அவர்களோட ஷேர் பண்ணுவாங்க தன்னோட நாலேஜ். நான் இங்க படிச்சேன், அதை பார்த்தேன், இந்த ஆர்டிக்கிள் இப்படி இருந்தது, இந்த டாக் இப்படி இருந்தது அப்படின்னு தன்னுடைய இந்த ஞானானுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க. தன்னை விட கீழேனா இதுல கிடையாது, ஏதாவது ஒரு ஸ்கேல் இருக்கான்னா அப்படி இல்லை. இன்னும் ஞானத்தை பெறாதவர்கள் இந்த ப்ராசஸ்ல இருக்காங்க இல்லையா, தான் அறிவை பெற்றவன் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அறிவை பெறக்கூடிய ப்ராசஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஜூனியர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தான் கற்றதை எடுத்து உரைப்பார். இப்ப 3மே அவர்களுக்கு நடக்கிறதா? தான் படிக்கிறது, ஷேர் பண்றது, எடுத்து உரைப்பது. இதை விட்டா வேற வேலை கிடையாது. யார் யார் வீட்டுல என்னென்ன அதெல்லாங்கிறதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் அவர்களுக்கு மைண்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காது. மைண்டோட அவைலபிலிட்டி, நான் எப்பவுமே அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன் இந்த வார்த்தை, எல்லா சாதனைகளும் எதுக்கு போடுறது அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொன்னா, மைண்டோட அவைலபிலிட்டி வேணும் அப்படின்னு. ஏன்னா இது ரொம்ப உயர்ந்த விஷயமா இருக்கு. இத கத்துக்கிறதுக்கு நமக்கு நிறைய நேரம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. கொடுக்குற நேரத்தை குவாலிட்டி டைமா கொடுக்க வேண்டியதா இருக்கு. குவாலிட்டி டைம் இருந்ததுனாதான் நம்ம கத்துக்கிறதுல ஒரு குவாலிட்டி இருக்கும். அப்பதான் அது நமக்கு ரீடைன் ஆகி நமக்கு அது குவாலிட்டியா இருக்கும், நிக்கும் நம்மள்ட்ட. இவ்வளவு இருக்கிறதுனால இந்த மனசை கண்ட இடங்கள்ல போக விட்டாச்சு, கண்ட விஷயங்களை நோக்கி இதை போக விட்டாச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப கொண்டு நிலைநிறுத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால இவர்களுடைய விவகாரங்கள் எப்படி இருக்கும், ஞானிகளுடைய விவகாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் பகவான் இங்க சொல்ற. மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தி ச மாம் நித்தியம். எப்ப பார்த்தாலும் என்னை பற்றியே அவர்கள், என்னுடைய விபூதியை பற்றித்தான் அவர்கள் பேசிக்கொண்டு இருப்பார்கள். அந்த பேசுவதன் மூலமாக அகம் மகிழ்ந்து புறத்திலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. அப்ப நம்ம இதுல இருந்தே தெரியுது, ஞானினா ஏதோ இப்படி உட்கார்ந்துருப்பார் கிரிம்மா, மோட்டோ வேலையை பார்த்துட்டு ஐயோ அப்படி கண்ணு நில குத்தி இருக்கும், ஐயோ ஒரு பெரிய ஞானி அப்படின்னு எல்லாரும் 10 அடி தள்ளி நின்றுட்டு அவரை பார்த்து அப்படி ஒரு எட்டி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படி கிடையாது. எல்லாரோடையும் சகஜமா பழகுவார். ஆனா என்ன பேசணும்னு அவருக்கு தெரியும், எவ்வளவு பேசணும், என்ன பேசணும், டாபிக் அவருக்கு தெரியும், அவரோட கண்ட்ரோல்ல இருக்கும். சும்மா அரட்டடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கவே இருக்கு. சும்மா அரட்டடிச்சா என்ன ஆகும்னா மைண்ட் கண்ட இடத்துக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படி போகாம அந்த மனசை நிலைத்த பொருளில் நிலைத்து இருப்பதுங்கிறது அதுதான்.
சரி அப்படி ஆயிடுச்சுன்னா அவன் அவன் எப்படி இருக்கான்னா அடுத்தது சதத யுக்தானாம், எப்பவும் அதே மாதிரிதான்ப்பா இருக்கான் அவன். ஏதோ நான் சொல்றேனேங்கிறதுனால கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கும் ராமநவமி அன்னைக்கும் அப்படி இருக்கான், அப்படி கிடையாது. அவன் எப்ப பார்த்தாலும் 24/7 365 days இப்படியே தான் இருக்கான். யாராவது பார்த்தாலும் அப்படிதான் இருக்கான், யாருமே பார்க்கலனாலும் அப்படித்தான் இருக்கான். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஆன்மீகம் ஆன்மீகம் சொல்லுவாங்க, யாராவது பார்க்கறச்சே ஆன்மீகம் வந்து வெளிப்படும். தனியா இருக்க அந்தரங்கத்துல எப்படி இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். நான் மட்டும் இருக்கிறச்சே நான் எப்படி இருக்கேன் அதுதான் என்னுடைய ஒழுக்கத்தின் அளவுகோல். நான் 10 பேர் முன்னாடி ஒழுக்கமா இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது எல்லாரும் தான் பண்ணுவாங்க. நான் மட்டும் இருக்கிறச்சே என்னுடைய எண்ணங்கள் எப்படி வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அந்த எண்ணங்களை. ஏன்னா உள்ளே தன்னேன்னு அறிவது பொய் இருக்கு, இங்கேருந்து வெளில எதுவும் தப்பிச்சு போயிட முடியாது. இது நல்லா காமிச்சு கொடுத்துரும், உள்ளேயே உட்கார்ந்து குட்டடா கொடையடான்னு குடைஞ்சு கொண்டே இருக்கும். அப்ப அங்க ஏமாத்த முடியாதுங்கிறதுனால சததயுக்தானாம், எப்பொழுதுமே அவன் இணைந்திருக்கிறான். அது ஏதோ கடனிழவே அவன் பண்ணலப்பா, பஜதாம் பிரீத்தி பூர்வகம், ரொம்ப ஆசையோட பண்றான்ப்பா. என்ன பஜனை பண்றதற்கே ஆசையோட பண்றான். இந்த இடத்துல பஜதாம் அப்படின்னா அவரையே சதா நினைப்பது அப்படின்னு. இந்த நிதித்தியாசனம் பண்றது அப்படிங்கிறத இந்த இறை தத்துவத்தை பற்றிய சிந்தனை அதை பண்ணிக்கொண்டே இருக்கிறதுங்கிறது தலையெழுத்துப்பா. என்ன பண்ணுது, கிளாஸ் சேர்ந்துட்டேன், வேற வழியே இல்லை, படிப்படிங்கிறாங்க, பாராயணம் பாராயணங்கிறாங்க, வேற வழியே இல்லை, படிச்சுட்டு இருக்கேன், என்ன பண்றது, அப்படி பண்றது இல்லை. ஆசையா இருக்கு, பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. 2வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்கறதுக்கு இவர் என்ன சொல்றாருங்கிறத நான் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது அதையும் 3வது அத்தியாயம் கம்பேர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சுவையா இருக்கு. 4ல எப்படி டெவலப் பண்றாரு பாத்தியா, இதுதான் கதையந்தஸ்ட மாம் நித்தியம். இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் இருக்கா பிரீத்தி பூர்வகம், அந்த செய்யற செயலே ஒரு சந்தோஷமா பண்றான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஆட்டிடியூட் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கழனிப்பானையில கைவிட்ட கதை தான் அது. நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுல ஒரு டிவினிட்டிய சேர்க்கறது அப்படிங்கிறது அந்த ஆட்டிடியூட் தான் சேர்க்கறது, வேற எதுவும் கிடையாது. சாதாரண மனிதர்களோட பழகுற விஷயத்திலேயே அது இருக்குதானே. இறைவன் அப்படிங்கிற போது சர்வஜன் சர்வ சக்திமான், அது தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல, அதை சதா நினைப்பதுங்கிற விஷயத்துல என்ன ஆட்டிடியூட் அவன் வச்சிருக்கான்னா பிரீத்தி பூர்வகம் அப்படிங்கிறவன். அப்படி இருக்கிறவனுக்கு நான் ஒரு அனுகிரகம் பண்றேன், அவனை அழகா கொண்டு போய் ஒரு குரு கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். அவனுக்கு லைஃபோட பாத்த நான் போட்டு கொடுத்துடுறேன். ததாமி புத்தி யோகம், விரிவா பார்த்திருக்கோம் புத்தி யோகம்ங்கிறது என்ன குறிக்கிறது அப்படின்னு. பொதுவா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, பக்தி பண்ணிட்டா இறைவனை அடைஞ்சிடலாம். அது சொல்லறது அப்படிங்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இத கேட்கக்கூடிய அதிகாரிகள் யாரோ அவர்களை பொறுத்து அந்தந்த விஷயங்கள் சொல்லப்படுறது. அதுக்காக பக்தினால மட்டும்தான் நம்ம வந்து மோட்சத்தை அடைகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பக்தி நம்மளுக்கு என்ன கொடுக்கறதுங்கிறத உடைச்சு பேசணும், அதை உடைச்சு பேசிடுறாரு பகவான். நீ உண்மையிலேயே பக்தியா இருந்தேன்னா நான் உனக்கு கொடுக்கறது என்ன தெரியுமா, புத்தி யோகம் தான். நான் உண்மையே திங்க் பண்ண வைக்கிறேன். வெளியில இருந்தெல்லாம் உனக்கு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் எல்லாம் இல்லை, உனக்கு இன்டர்னல் ஹெல்ப்பை நான் வந்து தூண்டி விடுறேன். உனக்கு அந்த இன்டர்னல் ஹெல்ப்பை தூண்டி விடுறதுக்கு உனக்கு ஒரு குருவை கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு லைவ் குரு வேணும், போட்டோ குரு சில குரு எல்லாம் பத்தாது. திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தா ஆர்ட்ட போய் கேட்கறது. ஒரு புஸ்தகத்துல ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, புஸ்தகம் எழுதினவரே இருக்க மாட்டாரு, அப்புறம் அதை எப்படி போய் கேட்கறது, அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போது நமக்கு அதை எடுத்து விரிவா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேணும். யதார்த்தமா இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களையும் கலந்து நமக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குரு வேண்டியிருக்கு. அது தேவை. அப்படிங்கிறதுனாலதான் பகவான் சொல்றார், நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் அல்டிமேட். இது என்ன, பகவானுடைய அல்டிமேட் சாங்ஷன் என்ன அப்படின்னா புத்தி யோகம் தான். புத்தி தான் நமக்கு வேணும். ஆக்சுவலா புத்தி பலம் யசோ தைரியம் அப்படின்னு தானே அனுமானம் வந்து முதல்ல என்ன சொல்றோம், புத்தி இருக்கு அப்படின்னு தான் அவரை கும்பிடுறோம். புத்தி தான் வேணும் நமக்கு. இந்த உலகத்துல நாம வந்து சரியானபடி வாழணும்னாலே வியாபகாரிக்கத்துக்கே புத்தி வேணும். இங்க என்ன சொல்ற,
இந்த ஞான யோகத்துல நீ நிலைச்சு இருக்கிறதுக்கான வழியை நான் பண்றேன். அது எப்படி பண்றேங்கிறத அடுத்ததுல சொல்லிட்டேன். அது ஏன் பண்றேன், எப்படி பண்றேன், ரெண்டு விஷயத்த சொல்றேன். ஏன் பண்றேன்னா எனக்கு அவன் மேல ரொம்ப கருணை அப்பா. இப்போ ஒரு சாதாரணமா ஒரு பொலிட்டிக்கல் லீடர் எடுத்துக்கோங்களேன். அவரையே சதா நினைத்து கொண்டு அவர் ஜெயிக்கணும், அவர் ஜெயிக்கணும்னு அவர் பின்னாடியே சுத்திண்டு அவருக்காகவே வேலை பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தொண்டர் இருக்காருன்னா அந்த தொண்டருக்கு அவர் எல்லாமே செய்யறாரா இல்லையா? அழிந்து போகக்கூடிய பதவிக்காக அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய இந்த தேகத்தை வைத்துக்கொண்டு அழிந்து போகக்கூடிய பலனைக்குள்ள வேலைகளை செய்து கொண்டிருக்கு. அதுக்கே மனசு சந்தோஷமாகி உனக்கு இத்த தரேன் அத்த தரேன்னு கொடுக்குறாங்க தானே. இது அழியாத நிலைத்த பரம்பொருளை பற்றிய அறிவை பெறும் விஷயம் இல்லையா? அத அவனுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு கருணை அவன் மேல, அனுகம்பார். அவன் மேல ரொம்ப கருணை இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, வெளியிலேந்து எக்ஸ்டர்னல் ஹெல்ப் குரு வந்தாலுமே அது எங்க தூண்டி விடுறார் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை தூண்டி விடுகிறார். அது எது மறைச்சுருக்கு அப்படின்னா அஜ்ஞானமானது மறைச்சிருக்கு. பாஸ்வதா ஞான தீபேன, அந்த ஒளிரக்கூடிய அறிவு சுடரால அவன் தெளிவு பெறுகிறான். அது எப்படி இருக்கு அப்படின்னா அஜ்ஞானஜம் தமக, அது மறைச்சுருக்கு. தூமேனா விரியதே வன்னிஹி யதா தர்ஷோ மலேன ச யதோல்பேன் ஆவ்ருதோ கர்ப்பக ததா தேனேதம் ஆவ்ருதம். ஆவ்ருதம் ஞானமேவேவி ஏவேதி ஞானினோ நித்திய வைரினக. இதெல்லாம் எங்க பார்த்தோம் நம்ம? 3வது அத்தியாயம். எப்படி ஒரு நெருப்பை புகை மூடி இருக்கிறதோ, எப்படி கண்ணாடியை அழுக்கு மூடி இருக்கிறதோ, கர்ப்பத்தை கர்ப்பப்பை மூடி இருக்கிறதோ, அது போல அறிவை அறியாமை மூடி இருக்கிறது. இது ஞானிகளுக்கு எப்பொழுதுமே நித்திய வைரி, எப்பொழுதுமே ஒரு எதிரி. அது இருக்கக்கூடாது. அதத்தான் இங்க என்ன சொல்றார், அஜ்ஞானஜம். அது ஏன் வந்ததுங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறாரு. அஜ்ஞானத்தினால உண்டான தமசப்பா, அது அறியாமையினால உண்டான இருள். அது இந்த எப்படி அந்த புகை மூடி இருக்குன்னு அங்க ஒரு உதாரணம் கொடுத்தாரோ அந்த மாதிரி இருட்டு மூடி இருக்கு. உன்னுடைய ஹிருதயத்தை இருட்டு மூடி இருக்கு. அங்க நான் என்ன பண்றேன்னா பாஸ்வதா ஞான தீபத்தை ஏற்றி வைக்கிறேன். நானே டைரக்டா நானே ஏற்றி வைக்கிறேன்னு பகவான் சொல்லியிருக்கலாம். அதை இன்டர்பிரிட்டேஷன் கூட அது மாதிரி கொடுத்துடலாம், தப்பு கிடையாது. ஆனா பொதுவாக நம்மளுடைய சம்பிரதாயத்துல பகவான் தான் குருவா வரார் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த பிசிக்கல் ஃபார்ம்ல வராரு இல்லையா, நம்மகிட்ட நம்மள்கிட்ட பேசுறாரு இல்லையா, அதனால அது பகவானுடைய விபூதி தான். முதல்ல நமக்கு குருவா வரதே பகவானுடைய விபூதி தான். ஃபர்ஸ்ட் நமக்கு குருவா வந்துடும். அது என்ன பண்றது அப்படின்னா, இத்தனை நாளா நான் என்னென்னத்தையோ நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நான் சொன்னா, நான் சொல்லியாச்சுன்னா நான் இந்த உடம்பு மனசு புத்தி இதோட சேர்ந்த விஷயங்கள், என்னோட புகழ் பணம் பதவி சொத்து சுகம் என்னென்னத்தையோ நான் இதோட போட்டு கச்சா முச்சா பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் இந்த அஜ்ஞானஜம் தமக. அதை என்ன பண்றாருன்னா நீக்கிறார். அப்படி நீக்கினா என்ன இருக்கு? ஏற்கனவே ஞானஸ்வரூபமாக அறிவு ஸ்வரூபமாக நீ விளங்கி கொண்டிருக்கிறாய், அது உனக்கு தெரிகிறது. இங்க ஞானம்ங்கிறது ஏதோ புதுசா ஒரு விஷயத்தை அவர் கத்து கொடுத்தார் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எல்லாரும் தையல் கத்துக்கிறோம்னா தையல் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போடுங்க அப்படின்னு ஸ்டிச் போட்டுட்டே இருக்க பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டிச் போட்டுட்டீங்க. இந்த ஸ்டிச் அப்புறம் நீங்க எம்ப்ராய்டரிக்கு வாங்க, நீங்க இந்த ஸ்டிச் போட இந்த ஸ்டிச் கத்துக்கிறீங்களா, அது மாதிரி புதுசா கத்துக்கிறது கிடையாதுங்க. ஏற்கனவே அறிவு ஸ்வரூபமாக இருக்கும் என்னை நான் அறியாமையினால் இந்த அழியக்கூடிய பொருட்களோடு என்னை இணைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால அதை உணராம இருக்கேன். நான் லிமிட்டட்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நான் அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸா ஆக்சுவலா இருக்கேன். அதை எனக்கு உணர்த்துறேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அது ஏன் எனக்கு உணர்த்துறாருன்னா, உண்மையில எனக்கு கருணைப்பா, உண்மையில எனக்கு பிரியம் இருக்கு. உண்மையில எனக்கு ஏன் கருணை இருக்குன்னா, நீ பிரியமா என்னை பஜிச்சிருக்கு. பஜதாம் பிரீத்தி பூர்வகம், அதனால அனுகம் பார்த்தோம், வேற ஒண்ணும் கிடையாது.
அப்ப இதுல இருந்து ஒண்ணு நமக்கு நல்லா தெரியுது, நம்ம எதை செய்யும் போதும் அதுல ஒரு ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆல்வேஸ் ஆட்டிடியூட் ஹேஸ் மோர் வேல்யூ. அந்த ஒர்க்லயே ஒரு அந்த ஆட்டிடியூட்னா பாவனை. இந்த பாவனை கலந்துடுத்து ஒரு பக்தி பூர்வகமான ஒரு சின்சியாரிட்டி நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கான பலனே வேறதான். எந்த விஷயமா எடுத்துக்கோங்க, ஒரு சமையலே பண்றோம் அப்படின்னாலும் தலையை தேன் அந்த உப்பை தூக்கி கொட்டு, மிளகா பொடி தூக்கி கொட்டுன்னு கொட்டினா அது எப்படி இருக்கும் டேஸ்ட்? நம்ம சாப்பிட போறவங்க எல்லாம் நம்ம வீட்டு மக்கள் அவங்க எல்லாம் நன்னா இருக்கணும், அவங்க எல்லாம் நிறைய ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே நம்ம இந்த பகவன் நாமா சொல்லிண்டே சமைச்சோம்னா அன்னைக்கு சமையல் எப்படி இருக்கு? கண்ணீர் விட்டுட்டே சமைச்சா எப்படி இருக்கு, சிரிச்சுட்டே சமைச்சா எப்படி இருக்கு? எல்லாம் பாவனையில தானே இருக்கு. பகவான் இங்க அல்டிமேட் பாவனைக்கு இருக்கக்கூடிய அல்டிமேட் பலனை கொடுக்கிறார் நமக்கு. அதை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனன் எப்படி ஆறான் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அந்த ஏதோ ஒரு சினிமால காட்டுவாள், இப்படி 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 ஆயிண்டே போவான். ஆச்சரியத்துல காமிக்கிறதுக்காக இப்படி 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 ஆயிண்டே போவான். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணரை பத்தின பிக்சர் அவனுக்கு பெருசாயிண்டே போறது. பக்தோசிமே சகா சேத்தின்னு ஆரம்பிச்சாரு. நீ பக்தன் எனக்கு சகாவும் கூட அப்படின்னு. இவனும் ஒரு சகாங்கிற ரூபத்துலதான் முதல்ல ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமா நான் உனக்கு சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம்னு டமால் நோயிட்டான் காலில், குருவா எடுத்துட்டான். இப்ப குரு, அப்புறம் ஃப்ரெண்டு, அப்புறம் பக்தி பண்ணக்கூடிய ஒரு தெய்வம், இப்படி எல்லாமா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணர் மேல ஒரு அபரிமிதமான ஒரு ஆச்சரியம் அவனுக்கு ஏற்படுறது. அதை வெளிப்படுத்துறான். இப்போ அதை எப்படி வெளிப்படுத்துறான்னா, நீதான்ப்பா பரம் பிரம்ம, இந்த மேலான பரம்பொருள். நான் இத சொல்றது பூரா நான் சொல்றேன்னே சொல்லல, நீங்க இது படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். நான் 12, 13 ரெண்டும் பதவுரை படிச்சுட்டோம். பதவுரை பொழிப்புரை விளக்க உரை தான் சொல்லிக் கொண்டிருந்தோம். நீதான் மேலான பரம்பொருள், நீதான் இன்பத்தின் உறைவிடம் அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ புனிதமாக்குவதிலெல்லாம் புனிதமாக்கக்கூடிய வஸ்து நீதான். நீதான் புருஷனாக இருக்கிறாய். புருஷன் அப்படின்னு சொன்னா எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக நீதான் இருக்கிறாய். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறான். ஆதி தேவம், முதற்றே உலகுன்னு வள்ளுவர் சொன்னாரே, அதுதான் ஆதி தேவம். எல்லா உயிர்களுக்கும் காரணமாக இருக்கிறாய், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கு. உயிர்கள்னு மட்டும் நம்ம வச்சுக்க முடியாது. உயிரற்றது எல்லாத்துக்கும் காரணமாக நீயே இருக்கிறாய். அதே சமயத்தில் நீ பிறவாதவனாக இருக்கிறாய். உனக்கு யாருப்பா பிறப்பு அப்படின்னு கேட்டா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா நீயே சொல்லிட்ட, யோமாம் அஜமனாதிஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம். இங்கேதான் பார்த்தோம் முன்னாடி, நம்ம இதே அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். யாரு என்னை அஜன்னு புரிஞ்சுக்கிறாளோ, லோக மகேஸ்வரன் புரிஞ்சுக்கிறாளோ, அதெல்லாம் இங்க சொல்லிட்டார். நான் புரிஞ்சுக்கிறேன்ப்பா, நான் புரிஞ்சுக்கிறேன். அதை யாரெல்லாம் சொல்லியிருக்கா தெரியுமா அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். எல்லா ரிஷிகளும் சொல்லிட்டாங்க. சர்வே ரிஷயக, எல்லா ரிஷிகளும் உன்னை பற்றி இப்படித்தான் சொல்கிறார்கள். சரி, நான் பேர் கூட சொல்றேனே. எல்லா ரிஷிகள் மாத்திரம் இல்ல, தேவ ரிஷி நாரதர் அவர் சொல்றார். நாரம்னாலே ஞானம்னு. நாரத அப்படின்னு சொன்னா ஞானத்தை கொடுப்பவர்னு. நம்ம எல்லாருக்கும் நாரதரை யோசிச்சா என்ன தோணும்? சினிமால நம்ம பார்த்திருக்கிற நாரதர் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஒரு ஜோக்கியா, ஒரு ஸ்மைலிங்கா, நாராயண நாராயண அப்படின்னு எங்கேயான ஒரு இடத்துல ஒரு கலகத்தை மூட்டி விட்டு அப்படி அந்த கலகம் நன்மையில் முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சினிமா முடியற. அப்படிதான் ஏபி நாகராஜனோட கற்பனையில எந்த நாரதர் உதிச்சாரோ அந்த நாரதரை தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உண்மையிலேயே நாரதர் மகா ஞானி. அவர் பண்ற உபதேசங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல என்னெல்லாம் நம்ம படிக்கிறோமோ அது எல்லாவற்றையும் ஒரு கன்சைஸ் பண்ணி அழகா இதத்தான் ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாரத யுதிஷ்ட சம்வாதம்னு பாகவதத்துல ரொம்ப அழகா பண்ணுவார் நாரதர். எல்லாம் பூரா உயர்ந்த தர்மங்கள், கிரகஸ்தன் எப்படி இருக்கணும், பிரம்மச்சாரி எப்படி இருக்கணும்ங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது எல்லாத்தையும் சொல்லுவார் யுதிஷ்டர்.
எதுக்கு அதை சொல்றேன்னா, நாரதர் அப்படின்னு சொன்ன நாரதரும் உன்னை இப்படித்தான் சொல்லி இருக்கிறார். இவர் நாரதரை கோட் பண்றார். ஏன்னா இருக்கிற ரிஷிகளுக்குள்ளேயே, தேவ ரிஷிகளுக்குள்ளேயே அவர்தான் உயர்ந்தவர்னு சொல்லப்படுறது. அதனால அவர் நாரதர். சாரி, அதனால அவர் நாரதரை ரெஃபர் பண்றார். சரி, நாரதர் சொல்லியிருக்கார். நாரதர் மட்டும் சொல்லலப்பா, அசிதக, தேவலக, அசிதர்னு ஒரு ரிஷி, அவர் பையன் தேவலன். சோ அவர்களெல்லாமும் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு ஒரு 2-3 ரிஷிகள் பேரை அவர் சொல்லணும். வியாசர் சொல்லி இருக்கிறார். நமக்கு தோணும், வியாசர் பார் நைசா அவரே எழுதிட்டு அவர் பேரையே அவரே போடுறாரு அப்படின்னு. இப்படி நினைக்க கூடாது. ஏன்னா இது யாரோட வார்த்தையா எழுதுறார்? அர்ஜுன உவாச்ச போட்டார் முன்னாடி. அர்ஜுனன் சொல்றான் வியாசர் இப்படி சொல்கிறார் அப்படின்ட்டு வியாசர் எழுதுறார். அங்க என்ன நடக்கிறதுங்கிறத அவர் ரெக்கார்ட் பண்றாரு இல்லையா? போர்க்களத்துல என்ன நடக்கிறதுங்கிறத ரெக்கார்ட் பண்றாரு. அந்த இடத்துல தன் பெயர் வந்து அதையும் எழுதுறாரு. வியாசர் அது மாதிரி சொல்றார். ததா, அவ்வாறே நீங்க மட்டும் என்ன, நீங்களும் தான் அப்படிதான் சொன்னீங்க. இந்த முதல்ல சொன்னீங்களே, இந்த இது ஆரம்பிக்கிறச்சே சொன்னதெல்லாம் அதே தானே. பூய ஏவ மகாபாகோல இருந்து ஆரம்பிச்சீங்களே, அதுதான் நீங்க ஸ்வயமேவ மே பிரவீஷி, நீங்களே எனக்கு அப்படித்தானே சொல்லியிருக்கீங்க. சோ இது எல்லாமே எனக்கு புரியுது. நான் இப்ப அடுத்தது சொல்ல போறேன். சர்வமே இது படிச்சுட்டோம் நம்ம. நான் இப்போ பதவுரை மட்டும்தான் சொல்ல போறேன். பதவுரை பொழிப்புரை. சர்வமே தத்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ நஹி தே பகவன் வியக்திம் விதுர்தேவான தானவா. ஹே கேசவக, கேசவனே, யத்து மாம் வதசி, யத்துனா எதை, மாம் என்னிடம், வதசி கூறுகிறீர்களோ, ஏதத்து இவை, சர்வம் அனைத்தையும், ருதம் உண்மை என, மன்யே நம்புகிறேன். ஹே பகவன், தே ஹே பகவானே, உங்களுடைய யத்திம் விபூதியை, தேவாகா தேவர்களும், நகி விதுகு அறிய மாட்டார்கள் இல்லையா? ஹி போட்டதுனால அந்த இடத்துல இல்லையா அப்படின்னு. ந விதுகு ஹி இல்லையா? ந தானவா அசுரர்களும் அறிய மாட்டார்கள். எதை என்னிடம் கூறுகிறீர்கள் கேசவா, எதை என்னிடம் கூறுகிறீர்களோ இவை அனைத்தையும் உண்மை என நம்புகிறேன். உங்களுடைய விபூதியை தேவர்களும் அறிய மாட்டார்கள் இல்லையா? அசுரர்களும் அறிய மாட்டார்கள். இது டிக்ளரேட், இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல என்னத்தை டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்துறது. அது மாத்திரம் இல்ல, நான் வந்து இதெல்லாம் புரிஞ்சிட்டு இருக்கேன், நீ வந்து பரம் தாம பரம் பிரம்ம புருஷம் சாஸ்வதம் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லல. அதெல்லாம் ரிஷிகள்லாம் சொல்றாங்க. நாரதர் சொல்றார், அசிதர் சொல்றார், தேவலர் சொல்றார், ரிஷிகள் அத்தனை பேரும் சொல்றாங்க, வியாசர் சொல்றார், நீயே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நீ சொன்னது எல்லாமே உண்மை அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன் இந்த மாதிரி சொல்லணும்? தனக்கு தெரியாது அப்படிங்கிற, நான் சொல்லல அப்படிங்கிற விதமா தானே அது டிக்ளேர் பண்றாரு. நீங்க இவ்வளவு பேர் சொல்றத நான் நம்புறேன். சுவாமிஜி அழகா சொல்றார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் இந்த ப்ராசஸ்ல இருக்காரு. அவர் இன்னும் ஞானி இல்லையே. அர்ஜுனன் இப்ப 10வது அத்தியாயம் தான் படிச்சிருக்கு டெக்னிக்கலி. அதனால அவன் இன்னும் முழுமையான அறிவை பெறவில்லை. 18வது அத்தியாயம் வரும்போது நஷ்டோ மோக ஸ்மிருதிர் லப்த்வா லப்தா அப்படின்லாம் பேசுவான் இல்லையா? அப்ப அவன் ஞானி ஆயிடும். அது வரைக்கும் அவனே படிச்சு கொண்டு இருக்கக்கூடியதுனால அவன் என்ன சொல்றான், ரெஃபரன்ஸ் கொடுக்குறான். அவங்க சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க, நீ சொல்லியிருக்க, நான் நம்புறேன். எனக்கு ஸ்ரத்த இருக்கு, உன்கிட்ட எனக்கு பிராமாண்ய புத்தி இருக்கு, நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கறத நான் முழுமையாக நம்புறேன். அந்த ஸ்ரத்தாவை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்லோகம். ஏன்னா சில சமயம் நமக்கு நம்மளோட குரு ஒண்ணு சொல்லுவாங்க, நம்மளோட அனுபவம் வேறையா இருக்கும். எல்லாமே அப்படிதான் இருக்கும். சில சமயம் வந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் இவங்க இப்படி சொல்றாங்க, ஆனா நம்ம அனுபவம் வேறையா இருக்கே, நம்ம இதை எப்படி அவங்ககிட்ட கேட்கறது? சில சமயம் நம்மளுக்கு வாய் துடுக்கா வந்துரும், நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். குரு என்ன பண்ணுவாங்க, நீ கேட்கறது தப்பு அப்படின்னு சொல்லி கேள்வியை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டா உள்ளதை சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த அனுகம்பார்த்தம் அப்படிங்கிறது குருவுக்குமே பொருந்தும்.
ஆனா பெரும்பாலும் நல்ல சிஷ்யனாக இருக்கக்கூடியவன், ஸ்ரத்தா பக்தியோட இருக்கக்கூடிய சிஷ்யனாக இருக்கக்கூடியவன் எப்படி அந்த விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்னு சொன்னா, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் மனசுல இப்படி ஒரு டவுட் இருக்கு. அத நீ கிளாரிஃபை பண்ணு அப்படின்னு தான் கேள்வி கேட்பான். பொதுவாகவே ஒரு புரிதல் என்ன அப்படின்னு சொன்னா, சாஸ்திரம் பொய் சொல்லாது, எடுத்து சொல்ற குரு பொய் சொல்ல மாட்டார். நம்மளோட புரிதல்ல தான் கோளாறு இருக்கும் அப்படிங்கிறது சிஷ்யனுடைய ஒரு ஆஹ் இத காட்டுறது. பணிவை காட்டுது. இங்கேயும் என்ன சொல்றான், ஸ்ரத்தையோட நீ சொல்றது எல்லாத்தையும் நான் நம்புறேன். அது மாத்திரம் இல்ல, உங்களோட விபூதியை தேவர்கள் கூட அறிய மாட்டார்கள், தானவர்களும் அறிய மாட்டார்கள். இந்த தேவர்கள் அறிய மாட்டார்கள்ங்கிற விஷயத்தை அவர் முன்னாடியே சொன்னாரு. மகர்ஷிகள் அறிய மாட்டார்கள், மனுக்கள் அறிய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் நான் தான் அவர்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறேன். அதனால் நான் படைத்தவன், அது படைக்கப்பட்டதை படைத்தவனை அறிய முடியாது அப்படிங்கிறதுனால அவர்கள் என்னை முழுமையாக அறிய மாட்டார்கள் முன்னாடி சொல்லிட்டார். இங்க ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறார் இவர், தேவர்கள் அறிய மாட்டார்கள், தானவர்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு. இப்ப தேவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் ஹையர் குவாலிட்டியா இருக்கு. அவங்களுடைய உடலாகட்டும் மனமாகட்டும் எல்லாமே கொஞ்சம் ஹையர் குவாலிட்டியா இருக்கு. பெட்டர் பாடி, பெட்டர் மைண்ட். பகவான் மேல பக்தியும் இருக்கு. தானவர்கள் அப்படிங்கிறது அசுரர்கள், ராட்சசர். அவர்களுக்கு பகவான் மேல பக்தி கிடையாது. தானவர்கள் அறிய மாட்டார்கள்ங்கிறது தெரியறது நமக்கு. இந்திரிய சுகத்தை நாடி இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் இந்திரிய சுகத்திலேயே மூழ்கி முத்தெடுத்துன்னு உட்காந்துருக்கான். எங்கெங்க என்னென்ன சுகம் கிடைக்கும்னு இந்த பஞ்ச இந்திரியங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுலயே அவன் லைஃப் போயிடுறது. அதனால அவன் பகவானை அறிய முடியாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா மேட்ச் பண்ற ஒரு லாஜிக் தான், ஒன்னும் கஷ்டமே இல்லை. தேவர்களையே அறிய மாட்டார்கள். ஏன்னா தேவர்களுடைய டிமாண்ட் எப்ப பார்த்தாலும் இந்த தானவர்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதா தான் இருக்கே தவிர்த்து பகவானை அறியணும்னே இல்லை. அதான் விஷயம். இது புராணங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு அசுரன் வருவான், இந்த இவன் சூரன் வந்தா அவன் அத்தை பண்ணா இத்த பண்ணான்னு உடனே கடம்பு எல்லாரும் வண்டியை கட்டு, முதல் வேலையா போய் பிரம்மாஜி கிட்ட போய் நம்ம நிப்போம், என்னை எப்படியாவது காப்பாத்துவோம். அவர் உடனே வாங்கப்பா நானும் உங்க வண்டியிலேயே இருக்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து விஷ்ணு கிட்ட போய் நிப்போம். விஷ்ணு அப்படியே நானும் உங்க வண்டியிலேயே இருக்கிறேன், நம்ம போய் சிவபெருமான் முன்னாடி நிற்போம். இப்படியே ஒருத்தரும் ஒரு விடுவா போய்கொண்டே இருக்கிறார்களே தவிர உண்மையை அறிய வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லையே தேவர்கள்ட்ட. அப்படி இருந்தா தானே அவர்களுக்கு அது தெரியும். உன்னை பற்றி முழுமையாக அறியணும். முதல்ல அறியணும்ன்ற இச்சை முதல்ல இருக்கும். அதான் ஜிக்யாசு பக்தன்ல இருந்துதான் ஞானி பக்தன் ஆக முடியும். ஜிக்யாசுங்கிறது என்ன? ஞாத்தும் இச்சா. முதல்ல அவன் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை வேணும். ஒண்ணுமே தெரிய வேண்டாம் எனக்கு டிவியே போறோம், எனக்கு சினிமாவே போறோம், சீரியலே போறோம், இதுவே எனக்கு எதேஷ்டம், எனக்கு பரமானந்த பிரீத்தி இதுலயே கிடைச்சிடுறது, எனக்கு நேரம் நல்லா போறது, யார் என்னென்ன வெய்யறாலும் அதெல்லாம் எனக்கு நல்லா காது கிளிமையா கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்றவன்ட்ட என்ன பேச்சு இருக்கு? அதனாலதான் தானவர்கள் பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, அவன் சொல்றது கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தேவர்களை ஏன் போட்டாருன்னா, இந்திரிய சுகம் அவர்களுக்கும் இந்திரிய சுகம் முக்கியமா இருக்கு, பக்தி இருக்கு, ஆனா இந்த தேடல் கிடையாது. அப்ப எண்ணத்தினாலதான் இறைவனை அறிய முடியும் அப்படிங்கிறது இங்கேருந்து தெரியுது நமக்கு. ஞானத்தினால் மட்டும்தான், ஞானத்திற்கு ஆசைப்பட்டால் தான் இந்த இறைவனை முழுமையாக அறிய முடியும். அடுத்தது சொல்லிடுவார், அத நீ சொன்னாம எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு. இந்த இடத்துல வியக்திம் அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு வார்த்தை. இந்த வியக்திம்க்கு நான் சொன்னேன் விபூதியை அப்படின்னு. ஆதிசங்கரர் இந்த வியக்திங்கிற சப்தம் விபூதியை ஏன் குறிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது. பகவான் சொன்னார் முன்னாடி, அகம் சர்வசிய பிரபவக அப்படின்னு. எல்லாவற்றுக்கும் எல்லாம் தோன்றுவதற்கான காரணமாக நான் இருக்கிறேன். சர்வசிய பிரபவக மத்த சர்வம் பிரவர்த்ததே, என்னில் தான் அனைத்தும் இயங்குகிறது அப்படின்னு சொன்ன. பிரபவக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வியக்தமாறது, மேனிஃபெஸ்ட் ஆறது அப்படின்னு அர்த்தம். என்னிடம் இருந்துதான் அனைத்தும் பிரபவகன மேனிஃபெஸ்ட் ஆறது, வியக்தமாறது. வியக்தம்னா வெளிப்படுகிறது. முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல, விபூதின்னு சொன்னா நாமரூபங்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு. அது ஏங்கிறத இப்ப நான் சொல்றேன்.
அந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது எதுவா வெளிப்படுறது? இந்த ஜெகத் பூரா எல்லாத்துக்கும் ஒரு நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன் இருக்கு. ஜெகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்துக்கும் ஒரு நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன் இருக்கு. கரெக்டா? அப்ப நாம ரூபங்களாக அது வெளிப்படுகிறது. அதனாலதான் இங்க வியக்தம் அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய அனைத்து நாமரூபங்களும் இறைவன் தான். அதுவே இறைவனின் விபூதி அப்படின்னு இங்க வியக்திக்கு விபூதியை அப்படின்னு போடுறது. இது கொஞ்சம் டெக்னிக்கலா தான் இருக்கு, ஆனாலும் தெரிஞ்சுக்கோங்க. இதனால ஒண்ணும் இது கிடையாது. உங்களுக்கு புரியறதுக்கு விபூதியை அப்படின்னு சொன்னா பகவானுடைய குளோரி, அவருடைய பெருமை, அவருடைய மேன்மை, அதுவே போதுமானது. ஸ்டில் இந்த லாங்குவேஜ் எவ்வளவு ப்ரொஃபவுண்டா இருக்கு, எவ்வளவு வெர்சடைலா இருக்கு, அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணுமே, அப்படி பண்ணலாமே அப்படிங்கறதுனால இந்த விஷயத்த சொன்னேனே தவிர, புரியலைன்னா விட்டுடலாம். இன்னும் பயங்கர இது 20 மார்க் கொஸ்டின் ஒன்றும் வரப்போறது கிடையாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு விஷயம் ஆனா புரிஞ்சுக்கணும். இந்த அகம் சர்வசிய பிரபவகன்னு அவர் சொன்னதுனால இங்க என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பகவான் தாங்கிறது தான் இது இந்த அத்தியாயம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கு. அதுல இப்போ அவன் அடுத்த கேள்வி பாருங்க, இவனோட அடுத்த கேள்விகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விகளா இருக்கும். அதை வச்சுதான் பகவான் அடுத்தது ஆரம்பிக்கும். நம்ம இப்போ 15ல இருந்து படிக்கலாம். ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தம பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே. ஹே புருஷோத்தம, ஹே பூத பாவனக. அவனோட பக்தி ஜாஸ்தியாக அவன் கொடுக்கிற நேம்ஸும் ரொம்ப செறிவான நேம்ஸா இருக்கு பகவானுக்கு கொடுக்கறது. இங்க என்னென்ன கொடுக்கிறார்? ஹே புருஷோத்தம, ஹே பூத பாவனக. புருஷோத்தம அப்படின்னு சொன்னா உத்தமமான புருஷன் அர்த்தம். அது அந்த தூய உணர்வையே குறிக்கக்கூடியதாக அர்த்தம். ஓ உயிர்களை தோற்றுவிப்பவனே, பூத பாவனக, உயிர்களை தோற்றுவிப்பவனே. ஹே பூதேஷ, பூத ஈஷ, உயிர்களை ஆள்பவனே. ஹே தேவதேவ, எல்லாம் அட்ரஸ் தான். ஹே தேவதேவ, தேவர்களின் தேவரே, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவனே. ஹே ஜெகத்பதே, உலகத்தின் நாயகனே, உலகத் தலைவனே. துவம் நீங்கள், ஸ்வயம் தானாகவே, ஆத்மனா ஏவ தன்னாலேயே, ஆத்மானம் தன்னை, தனது பெருமையை வேத்த அறிகிறீர்கள். ஓ உயிர்களை தோற்றுவிப்பவரே, உயிர்களை ஆள்பவரே, தேவர்களின் தேவரே, உலகத்தின் நாயகனே. எவ்வளவு அழகா இருக்கு, கூப்பிடச்சேயே ஆசையா இருக்கு. நீங்கள் தானாகவே தன்னாலேயே தன்னை அறிகிறீர்கள். பகவானுக்கு இத்தனை அடைமொழிகள் போட்டு பகவானுடைய பெருமையை அழகா சொல்றார் அர்ஜுனன். இன்னும் கொஞ்சம் கூட பகவானுடைய பெருமையை அவன் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியும். ஏன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் உங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உயிர்களை தோற்றுவிப்பவரே உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நம்ம அந்த தோற்றங்களை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆள்பவரே ஈஷத்துவம், அதுவும் தெரியும். த கெப்பாசிட்டி டு ரூல். எப்படி கெப்பாசிட்டி டு ரூல்ங்கிறது வருது அப்படின்னா, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற காரணத்தால் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய தன்மை வருது இல்லையா? அதுக்கப்புறம் தேவதேவன், எல்லா தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருப்பவன். முன்னாடியே அவரே சொன்னார், நான் தான் படைத்திருக்கிறேங்கிறதுனால அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறார். அது நமக்கு தெரியும். ஜெகத்பதே, இந்த உலகத்திற்கு பதியாக இருக்கிறார். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னா, நீங்கள் தானாகவே தன்னாலேயே தன்னை அறிகிறீர்கள். அப்பனா யாரோ ஒருத்தர் உங்களுடைய பெருமையை உங்களுக்கு சொல்லுவார் அப்படிங்கிறது கிடையாது. நான் இன்டைரக்ட்லி இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்குன்னு ஒரு குரு கிடையாது. உங்களோட பெருமையை இன்னொருத்தர் சொல்லி நீங்க எங்களுக்கு சொல்றது கிடையாது. உங்களுக்கே உங்களுடைய பெருமைகள் நன்றாக தெரியும். உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். அதான் அடுத்ததுல சொல்லிடுவோம். ஏன்னா பகவானுக்குன்னு ஒரு குரு இருக்காருன்னு ஒரு பேச்சுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பகவானுக்கு அவரோட பெருமையை பத்தி சொல்லி கொடுத்தது ஒரு குரு.
அந்த குருவுக்கு யார் குரு, அவருக்கு யார் குரு அப்படின்னு ஒரு அனவஸ்தா தோஷம்னு ஒரு அப்படியே தொட்டு 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 தொடர்ந்து அதுக்கு முடிவில்லாத ஒரு தோஷமானது ஏற்படும். பகவான் தான் இந்த அனைத்து விஷயங்களையும் படைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு குருங்கிறது கிடையாது. ஸ்வயம் தானாகவே தன்னை பற்றி நன்றாக முழுமையாக அறிந்தவர் அவர் அப்படிங்கிறத இங்க சர்வஜன் அப்படிங்கிற விஷயத்தை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி, உங்களுக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும். இந்த இடத்துல கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரை பற்றி நன்றாக தெரியும் அர்த்தம் இல்ல, கிருஷ்ணர் உருவத்துல இருக்கக்கூடிய அந்த தூய பரம்பொருளுக்கு தூய பரம்பொருள் என்றால் என்ன என்பது நன்றாக தெரியும் அப்படின்னு. ஏன்னா கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரை பற்றி நன்றாக தெரியும் சொல்லியாச்சுன்னா, கிருஷ்ணர் வந்து தேவகியோட புத்திரன், அப்புறம் அங்க யசோதாவாட்ட வளர்ந்தார், நந்தகோபர்ட்ட இருந்தார் அப்படிங்கிற சரித்திரம் கிடையாது. யோமாம் அஜமனாதிஞ்ச வேத்திலோக மகேஸ்வரம்னு சொன்னாரே, அந்த அஜம்ங்கிறது என்ன, அது அஜம், அது ஏன் பிறப்பற்றதாக இருக்கிறது, அது பிறவாததாக இருக்கிறது, தன் பெருமை தானறியான் அப்படின்னார் மாணிக்கவாசன். அவனுடைய பெருமை அவனுக்கு அது வந்து எதுக்கு சொன்னது அப்படின்னா, இந்த ஆசுதோஷ சுபாவத்துக்காக சொன்னது. அவ்வளவு பெருமை இருந்தா கூட அதை கொண்டாடுறது கிடையாது அந்த பெருமையை. இங்க என்ன சொல்றது அப்படின்னா, இங்க அந்த அந்த சர்வஜத்துவம் உனக்கு இருக்கு அப்படிங்கறத, வால் அறிவனாக நீ இருக்கிறாய் அப்படிங்கறத சொல்றாரு. அத ஆதிசங்கரர் அழகா என்ன சொல்றாருன்னா, ஏன் வந்து அந்த வார்த்தை போட்டார், தன்னாலேயே தானாகவே தன்னை அப்படிங்கறத ஏன் சொன்னாரு, ஆத்மனாயேவ ஆத்மானம், ஸ்வயம் ஆத்மனாயேவ ஆத்மானம் ஏன் பட்டார், நிரதிசயமாக இருக்கிற, நிரதிசயம் அப்படின்னு சொன்னா ஒப்புயர்வற்றதாக தனக்குவமை இல்லாதானாக இருக்கிறார், நிரதிசய ஞான ஐஸ்வர்ய பலாதி சக்தி மத்து அப்படின்னு பொருள். எல்லாம் இருக்கு அவர்கிட்ட, ஒப்புயர்வற்ற தன்மை இருக்கு, அறிவு வாலறிவனாக இருக்கிறார், ஐஸ்வர்யம் ஈஸ்வர தன்மை இருக்கிறது, பலம் இருக்கிறது. பலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா, ஏன்னா பலம் பெருசா தர்மம் பெருசா அப்படின்னு ஒரு இது வரும் பொழுது தர்மத்தை காட்டிலும் பலம் சில இடங்கள்ல பெருசா இருக்க வேண்டியதா இருக்கு. இங்க கிருஷ்ணர் காமிச்சது பலம், தர்மத்தை விட கிருஷ்ணர் காமிச்சது பலம் தான். ஆஸ் கிருஷ்ணாவே சொல்றாங்க, புத்தி பலம், அந்த பலம் இருக்கு. சக்தி மத்து, எல்லா வகையான சக்தி, புத்தி சக்தியும் சரி உடல் சக்தியும் சரி எல்லாமே இருக்கு ஈஸ்வரனுக்கு. அதனால் அவருக்கு அந்த விஷயங்கள் அதை பற்றி அவருக்கு நன்றாக தெரிந்த காரணத்தினால நீங்க தான் உங்களை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். இதை ஏன் சொன்னார் அப்படின்னா, யாரெல்லாம் அறிய மாட்டார்கள்ங்கிறத சொல்லி முடிச்சுட்டார். நீங்க கண்டினியூட்டி பார்த்தாதான் உங்களுக்கு இது ஏன் சொல்றாருன்னு புரியும். இது வரைக்கும் சொன்னது என்ன, ரிஷிகள் எல்லாம் இப்படி சொல்கிறார்கள், நீங்களும் அப்படித்தான் சொன்னீர்கள், உங்களை பற்றி தேவர்கள் அறிய மாட்டார்கள், தானவர்களும் அறிய மாட்டார்கள், நீங்கள் மட்டும்தான் உங்களை பற்றி முழுமையாக அறிவீர்கள். அதோட முடிக்கிறார். என்ன சொல்றார், வக்தும் அர்ஹஸ்ய சேஷேன திவ்யாத்ம விபூதயः யாபிர் விபூதிபிர் லோகான் இமாம் ஸ்வம் வியாப்ய திஷ்டசி. யாபிஹி எந்த, விபூதிபிஹி விபூதிகளால், ஸ்வம் தாங்கள், இமான் லோகான் இந்த உலகங்களை, வியாபிய வியாபித்து, திஷ்டசி நிற்கிறீர்கள், திவ்யாக திவ்யமான, ஆத்ம விபூதயக உமது விபூதிகள், அசேஷ அசேஷ ஆமா அசேஷ அசேஷ அசேஷன்னா மிச்சமே இல்லாம, கொஞ்சம் கூட மீதியே இல்லாம, வக்தும் கூறுவதற்கு, அர்ஹசி அர்ஹசி அப்படின்னா நீங்க தான் தகுதியானவர். இப்ப வந்து உரிமையோட கேட்கிறோம். இது வரைக்கும் சொன்னது என்னன்னா, நான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன், நீங்க சொன்னது முழுக்க நான் உண்மைன்னு நம்புறேன், உங்களை பற்றி தேவர்களுக்கும் தெரியாது தானவர்களுக்கும் தெரியாது, உங்களை பற்றி உங்களுக்கு மாத்திரம்தான் முழுமையாக தெரியும். இப்ப சொல்ற, எந்த விபூதிகளால் தாங்கள் இந்த உலகங்களை வியாபித்து நிற்கிறீர்களோ, திவ்யமான அந்த உமது விபூதிகளை மிச்சமின்றி கூறுவதற்கு தாங்களே தகுதியானவர்கள். இப்ப பகவான் தான் இந்த உலகம் முழுவதும் நிறைந்து விரவி இருக்கிறார் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து டவுட் கிடையாது, அதை நான் புரிஞ்சுட்டேன்.
ஆனா எந்த விபூதிகள் நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு எனக்கு புரியுற மாதிரி சொல்லறதுக்கு உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். வேற யாரும் அதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா வேற யாருக்கும் முழுமையா தெரியாது. இதான் விஷயம். யாருக்கும் முழுமையா தெரியாது. முழுமையா தெரிஞ்சது நீங்க ஒருத்தர் தான். அந்த முழுமையா தெரிஞ்ச நீங்க தான் எனக்கு முழுமையான அறிவை கொடுக்க முடியும். முழுமையை பற்றிய அறிவு மாத்திரம்தான் நமக்கு அமைதியை கொடுக்கும். நான் முழுமையானவன், நான் நிறைவானவன் அப்படிங்கிற அறிவு ஒன்றுதான் எனக்கு அமைதியான ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த நான் முழுமையானவன்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு முதல்ல இறைவன் முழுமையானவன்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா தத்து துவம் அசி, அந்த தத்பதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு, நான் முழுமையானவன் அப்படிங்கறத எவ்வளவு சொன்னாலும் என்னால அதை அசிமுலேட் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா முழுமையான அந்த இறைவனை எப்படி முழுமையாக இருக்கிறான்னு தெரிஞ்சுக்க முற்படுறேன். அப்படி முற்பட்ட பிறகு நான் அந்த அசிப்பதத்திற்கான விளக்கத்தை புரிந்து கொள்ள முயலும் பொழுது எனக்கு இரண்டும் ஒன்றுதாங்கிறது புரியுது. இதுதான் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். இறைவனை முழுமையாக அறிவது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா என்னை பற்றிய அறிவு எனக்கு முழுமையாக வேண்டும் என்பதற்காகத்தான். எனக்கு முழுமையான தெளிவு ஏற்படணுங்கிறதுக்காக நான் முழுமையை பற்றி அறிய முற்படுகிறேன். அந்த முழுமையை யாருக்கு சொல்ல முடியும்? திவ்யாகா அப்படின்னா அலௌகிகமான. அப்படி அலௌகிகம்னு சொன்னா இந்த உலகியலாக இல்லாமல் ரொம்ப உன்னதமான அப்படின்னு அர்த்தம். ரொம்ப உன்னதமான உன்னுடைய விபூதியை அது அப்படியே வெளியில பார்த்தோன்னே தெரிஞ்சிடுமா அப்படின்னா அப்படி இல்லை. அது ஏன் பெருசு அப்படிங்கறது உன் வாயினால கேட்டுக்கும். எது பெருசு, ஏன் பெருசு, எதனால அதுக்கு ஒரு உயர்வு இருக்குங்கிறது உன் வாயினால கேட்டுக்கும் பொழுது எனக்கு உங்ககிட்ட ஒரு பிராமான்ய புத்தி இருக்கிறதுனால அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதையே நான் சதா சிந்தனை பண்ண முடியும் அப்படிங்கறதுனால உன்னை நான் கேட்கிறேன் அப்படிங்கிற அடுத்த ஸ்லோகத்துல அதைத்தான் சொல்ல போறேன். கதம் வித்யாமஹம் யோகின் ஸ்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்தியோசி பகவன்மயா. ஹே பகவான், மயா என்னால், கேஷு கேஷு ச எந்தெந்த, பாவேஷு பொருட்களில், சிந்திய தியானிக்க தகுந்தவராக அசி இருக்கிறீர்கள். ஹே யோகினக யோக சக்தி உடையவரே, அகம் நான், சதா எப்பொழுதும், பரிசிந்தயன் தியானம் செய்பவனாய், கதம் எவ்வாறு, துவாம் உங்களை, வித்யாம் அறிவேன். அழகான கேள்வி. நீங்க எப்பவும் என்னையே தியானம் பண்ணுங்க, மச்சித்தா மத்கத பிராணாலாம் சொல்றேன்ல, நான் எதை தியானம் பண்ணணும்னு சொல்லு எனக்கு. அதான் இங்க கேள்வி. ஹே பகவானே, என்னால் எந்தெந்த பொருட்களில் தியானிக்க தகுந்தவராக இருக்கிறீர்கள். யோக சக்தி உடையவரே, நான் எப்பொழுதும் தியானம் செய்பவனாய் எவ்வாறு உங்களை அறிவேன். ரெண்டு விஷயம் கேட்கிறார். இங்க இருக்கிறதெல்லாம் நீதான். பரம் பிரம்ம, பரம் தாம, பவித்ரம், பரமம் பவான் எல்லாம் புரிஞ்சுடுத்தேன்னு. ஆனா பிரிச்சு பிரிச்சு சொல்லு. இங்க நிறைய விஷயம் வச்சிருக்க. நீ கொஞ்சமாவா கிரியேட் பண்ணி வச்சிருக்க, ஏகப்பட்டது கிரியேட் பண்ணி வச்சிருக்க. மலைனா மலையில அவ்வளவு இருக்கு, கடல்னா கடல்ல எவ்வளவு இருக்கு, அப்புறம் இந்த இதுல ஔஷதங்கள்னா ட்ரீஸ் பிளான்ட்ஸ்னா அவ்வளவு இருக்கு. நான் எதை தியானம் பண்ணணும்? எனக்கு எதை தியானம் பண்றது எனக்கு நல்லதுங்கிறத நீதான் சொல்லணும் எனக்கு. ஏன்னா என்னையே தியானம் பண்ணுன்னு சொன்னா நீ ஒரு இண்டிவிஜுவலா இல்லைன்ற, நீ எல்லாமா இருக்கேங்கிற, இந்த கிரியேஷன் பூரா நான் தாங்கிற. இந்த கிரியேஷன்ல பல விஷயம் இருக்கிறதுனால நீ அதுல எந்தெந்த விஷயத்த நான் தியானிக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடு. அது மாத்திரம் இல்ல, நான் வெறும் தியானத்தை பண்ண போறேன், ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு விட்டுற போறேன்னு இல்ல, பரிசிந்தையன். எப்ப பார்த்தாலும் நான் அதே தியானம் மச்சித்தா மத்கத பிராணா நான் ஆகணும்னா, நான் எப்ப பார்த்தாலும் அதே தியானம் பண்ணணும்னா, அப்ப நீ எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நீ தியானிக்க தகுந்தவனாக இருக்கிறாய்னு உன்னுடைய இன்னும் கொஞ்சம் கூட நீ விளக்கமாக எனக்கு கூறு. இது என்னன்னா சிஷ்யன் இன்னும் இன்னும் நியூயான்சஸ் கேட்கிறான். சரி சொல்லிட்டியா, அப்புறம் அடுத்த சாப்டர் போயிடலாமா? இப்ப போருமே, நிறைய சொல்லுங்க. பகவான் தான் எல்லாம், அவ்வளவுதானே? பகவான் தான் எல்லாம். ஓகே, பகவான் தான் எல்லாம், அவ்வளவுதான். அது முடிச்சிடுச்சு. இந்த சாப்டர் பகவான் தான் எல்லாம். அப்படி போகணும்னு அவன் விரும்புற. இல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லேன், இன்னும் கொஞ்சம் சொல்லேன், நான் அடுத்ததுல சொல்லிடுவான். எனக்கு நீ சொல்றது அமிர்தம் மாதிரி இருக்கு, கேட்க கேட்க எனக்கு தெவிட்டவே இல்லை. அதுதான் சிஷ்ய லட்சணம்.
உண்மையான உத்தம சிஷ்யன் நிறுத்துங்கன்னே சொல்லக்கூடாது. ஐயோ ஏன் நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்கணும் குருவை. நிறுத்திடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு. ஆனா டைம் இப்ப முடிஞ்சிருச்சுன்னா குரு நிறுத்திடுவாரு, அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. பட் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அர்ஜுனன் வெளிப்படுத்துறோட அந்த அழகை பாக்குறோம் நம்ம. எனக்கு புரியுறது, நான் ஒத்துக்கிறேன், அதை சொல்றதுக்கு வேற யாரும் தகுதி இல்லை, நீ மட்டும்தான் தகுதியானவன், நீதான் எனக்கு முழுக்க சொல்லணும். ஆனா நான் எந்த இடத்துல உன்னை எப்படி தியானிக்கணும், எப்பவும் உன்னை தியானத்திலேயே வச்சுட்டு இருக்கணும்னா நான் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நீ எனக்கு சொல்லு. இந்த இடத்துல தியானம்னு சொன்னா இறைவனின் பெருமைகளை தியானிப்பது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஆங்கிள் சொன்னா, நான் பார்க்கக்கூடிய விஷயங்களை கடந்த பார்வை எனக்கு வேணும். நான் எத்தனையோ பார்த்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் இறைவன் எனக்கு புரிஞ்சாலும் அதில் இறைத்தன்மையை பார்க்கக்கூடிய ஒரு அறிவு எனக்கு வேணும். அப்பதான் என்னால அதை பார்க்க முடியும். நான் இல்லைன்னா வரவும் மாட்டேன்னு பார்த்துன்னு உட்கார்ந்துருப்பேன். அதனால அப்படி கேட்கிறார் அடுத்ததுல. விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிஞ்ச ஜனார்தன பூய கதய திருப்திஹி சுண்வதோ நாஸ்தி மே மிருதம். ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், முடிச்சிடுவேன். ஹே ஜனார்தன, ஜனார்தனனே, ஆத்மனக உம்முடைய யோகம் யோக ஆற்றலையும் விபூதிஞ்ச மகிமையையும் பூயக மீண்டும் விஸ்தரேன விரிவாக கதையக கூறுவீராக ஹி ஏனெனில் அமிர்தம் அமிர்தத்தை சுண்வதக செவியால் பருகும் மே எனக்கு திருப்தி திருப்தி என்பது ந அஸ்தி இல்லை. எப்படி ஒரு சிஷ்யன், இந்த மாதிரி சிஷ்யன் தானே கிடைக்கணும். ஹே ஜனார்தனா, உம்முடைய யோக ஆற்றலையும் மகிமையையும் மீண்டும் விரிவாக கூறுவீராக. அகைன் கேட்கிறார், 20 ஸ்லோகாஸ் வரப்போறது. இதுவரைக்கும் சொன்னது யோகம் ஆற்றல் எல்லாம் தான், இன்னும் விரிவாக நீ எனக்கு கூறு. ஏனெனில் அமிர்தத்தை செவியால் பருகும் எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னா நீ கட்டுக்கு அடங்காத ஒரு பெரும் பொருளாக இருக்கிறாய். ஆனா உன்னை பத்தி கொஞ்சோண்டு கேட்டு எனக்கு திருப்தி வரமாட்டேங்கிறது. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அமிர்தமாக இருக்கிறது. அமிர்தம்ங்கிறது என்ன? ஜீவன் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது அமிர்தம்னு பாக்குறோம். அமிர்தம்ங்கிறது மரணமில்லாத தன்மையை கொடுக்கக்கூடியதுங்கிறத பாக்குறோம். அப்ப அந்த உயிர் தன்மை இருக்கே, அது இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப லைவ்லியா இருக்குப்பா, நீ பேசுறது லைவ்லியா இருக்கு, நீ சொல்றது எனக்கு ஆசையா இருக்கு, உன் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருக்கு. இப்படி ஒரு சிஷ்யன் வந்தா ஏன் சொல்ல மாட்டான் பகவான்? ஆனா பகவான் என்ன சொல்றாரு, ரொம்ப சேஃப் பிளே பண்ணுவார். நானே கூட முழுசா சொல்ல முடியாதுப்பா, நான் என்னால முடிஞ்சதை சொல்றேன் அப்படிங்கிற அடுத்தது. அதனால இங்க என்ன சொல்றேன்னா, அமிர்தம் பருகுவதற்கு எனக்கு திவட்டவே இல்லை. இந்த இடத்துல நீங்க இன்னும் ஒரு அழகான ஒப்புமை பார்க்கணும். என்ன அப்படின்னா, பிரியமானாயன்னு முதல்ல சொன்னார் இல்லையா, நீ ரொம்ப பிரியத்தோடு கேட்கிறாய். அப்ப நான் ஒரு விளக்கம் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்னா, ஆதிசங்கரர் அமிர்தத்தை பருகினால் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ அது போன்ற மகிழ்ச்சியுடன் அவன் இருக்கிறான்னு ஆதிசங்கரர் அங்க விளக்கம் போட்டிருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு இங்கேயே சாட்சி இருக்கு, இங்கேயே இன்டர்னல் எவிடன்ஸ். இவனே சொல்லிட்டான், அர்ஜுனனே சொல்லிட்டான், அப்ப அமிர்தமா இருக்கு, நீ பேசுறதெல்லாம் அமிர்தமா இருக்கு. அமிர்தம்ங்கிறது என்ன? ஊக்கம் கொடுக்கக்கூடியது, தெம்பு கொடுக்கக்கூடியது இல்லையா? அந்த சொற்கள் அத்தனையும் அவனுக்கு அந்த சோர்வுற்ற அந்த மனதிற்கு நல்ல ஒரு தெம்பு கொடுக்கறது. பகவான் சொல்ல சொல்ல அவன் அப்படியே அந்த விஷாத யோகத்துல அவன் முழுகி இருக்கான். அதுல இருந்து அவன் அப்படியே மெதுவா வெளியில வரான். அந்த விகசிக்கிறது அழகா இந்த வார்த்தைகள்னால நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த அளவுல அவன் தன்னுடைய சிஷ்ய ஸ்வபாவத்தை ரொம்ப பவ்யமா, ரொம்ப பணிவா, ரொம்ப ஆசையா, சொல்றதெல்லாம் கேட்கணும்ன்ற ஆர்வத்தோட தான் புரிஞ்சுட்டதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணி இன்னும் என்ன வேணுங்கிறதையும், இதுதான் ஒரு சிஷ்யனுடைய லட்சணம். நான் இதை புரிஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு இதுக்கு மேல இது வேணும், இத சொல்றதுக்கு வேற யாரும் இல்ல, அதுக்கு நீ ஒருத்தன் தான் ஆளு அப்படிங்கிற அளவுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அர்ஜுனன் வெஸ்ட் ஸ்லோகாஸ். இதெல்லாம் இப்படிதான் சிஷ்யன் பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்லோகாஸ். நம்ம இன்னைக்கு இந்த அளவுல இந்த இத நிறைவு பண்ணுவோம், வகுப்பை நிறைவு பண்ணுவோம். மேற்கொண்டு இருக்கிற கருத்துக்களை அடுத்த சத்சங்கத்துல நம்ம படிக்கலாம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கூர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.
நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே